வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு மக்களே வீடியோ போட்டு. கிட்ட வந்துட்டு 4 நாள் இருக்கும். ஒரு வீடியோ நான் போட்டேன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 நாள் 7 நாள் அப்படி தான் போட முடியுது மக்களே. ரொம்ப டைட்டாக வேலை போய்கிட்டு இருக்கு. வீடியோவே வந்துட்டு தொடர்ந்து போட முடியல. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போ தான் உங்ககிட்ட பேசி வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி ஒரு டைம் கிடச்சிருந்துச்சு. அதனால தான் வந்துட்டோம் மக்களே. நிறைய வீடியோ இருக்குது பார்க்குறதுக்கு, எதுவுமே பார்க்க முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு முயற்சி பண்ணி வர வாரத்தில் வந்துட்டு அன்னாடிக்கு நான் போடுறேன் மக்களே. நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம சேனல் ஓடாது. கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் போடுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. அதை நான் சொல்லிக்கிறேன், என்னைய மன்னிச்சுக்குங்க. கண்டிப்பாக இதோட தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கோ படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வந்துட்டு மார்க்கோ படத்தை வந்துட்டு பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்குலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் மார்க்கோ படத்தை. அப்படியே பாட்டாக நம்ம போட்டுட்டு வரலாம் மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க என்னன்னா மார்க்கோ படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு, கண்டிப்பாக பாருங்கன்னு. அவங்களுக்காக நம்மளும் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வேற மாதிரி இருக்க போகுது. இன்ட்ரோ தான் மக்களே பங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப வந்துட்டு ரத்த திரிக்க சம்பவம் பண்ணுவார். அந்த மாதிரி சீன்லாம் நம்ம வந்துட்டு யூடியூப்பில் போட முடியாது. அதெல்லாம் நான் வந்துட்டு அப்படியே ஹைட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள் மக்களே, உங்களுக்கு பிடிக்கும். நம்ம இதோட ஆரம்பிச்சிட்டோம் மார்க்கோ படத்தை பார்க்குறதுக்கு. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கோ இன்ட்ரோ வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அவர் எப்படி வருவார், அந்த சீனு ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்க்குறவனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு மார்க்கோ பார்ட் 1 நம்ம பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் கோ. சீக்கிரம் பணத்தை வச்சுட்டு போடா. ஓ, இந்த படத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரத்தம் தெறிக்க தான் வரும் எல்லா சீனும். பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க அந்த விஷுவல் வேற மாதிரி. எப்படி தெரியும் பாக்குறியா? I smell body odor, not sin. போட, நான் பர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நான் குளிச்சிட்டேன். நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சா கண்ணாடி என்ன கண்ணே வேண்டாம். That's why I'm being honest. போதும். இதை இவங்க அடிச்சுக்கிறாங்களே, இவங்களை ஸ்மெல் பண்ணியா தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லி தானே தெரிஞ்சுக்கிறேன். இதுல நடுவில் ஏதாவது போலீஸ் வந்தாங்கன்னா உன் கையை பிடிச்சோட நான் தானே இருக்கேன். மோப்பம் பிடிக்கிறேன். அப்புறமேல ஒரு சீன் நடக்கும் இந்த இடத்துல, நீங்க பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கும். யாரு வாங்கினா? அக்பர் தான். நீ அக்பர் மேல தானே வெட்கட்டா? ஆமா. நீ ஏன்டா இவ்வளவு வருத்தப்படுற? இது ஒன்னும் ஃபைனல் ரவுண்ட் இல்லையே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே. டேய் வசீம், எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்றது? நீ இக்கா சொல்றத கேளு. இது நல்ல வியாபாரம்டா. இந்த வியாபாரம் நமக்கு வேண்டாம் இக்கா. ஃபார்மசி லைசன்ஸை வச்சுக்கிட்டு போதை பொருள் செய்யறதா இது படச்சவனுக்கு பொறுக்காதீக்கா. ஆமா, நீ செய்யறதெல்லாம் எல்லாம் பொறுத்துக்கு வரா என்ன? நீ எதை நோக்கி போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த லைசன்ஸ்ல என்னோட பேரும் இருக்கு. இக்கா, இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுல பிரயோஜனம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. வசீம், டேய், அண்ணனோட என்னடா பிரச்சனை? டேய், இக்காக்கு ஏதோ பண பிரச்சனை இருக்கு. அது பெரிய பிரச்சனை தான்.
அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ கார்ட்ல போய் மாட்டிக்கிட்டாரு. ட்ரக் காட்லயே ஆனா யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. ஷிப்மெண்ட் பண்ண நம்ம ஃபார்மசி லைசன்ஸ் யூஸ் பண்றாரு. அந்த கம்பெனி என் பேர்லயும் இருக்கு. அதனால ஸ்ட்ரிக்டா வேணான்னு சொல்லிட்டேன். டேய் அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்டா செஞ்சுட்டு இருக்கான். அவன்லாம் உருப்படவே மாட்டான். இங்க பாரு, இதெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்காத ப்ளீஸ். வசீம் நல்லா இருந்துச்சு பாருங்க. டக்குன்னு வந்து காலையில் வந்துச்சு பாருங்க. வசீம் வா செத்துட்டாரு. இதுலேருந்து தான் கதையே ஆரம்பிக்கும். இந்த கேரக்டர் எனக்கே வெறியாகும் அப்புறமேல. ஆனால் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு மேலே எனக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ். காட்டில் ஒரு ஃபைட்டு நடக்கும். அது ஒன்று வெறித்தனமாக இருக்கும். He was very calm. மர்டர் செய்யறதுனா அவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம். And finally அந்த ஆளு வந்தது ஒரு டிஃபெண்டர்ல சார். அது ஒரு டிஃபெண்டர் கார்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? From my touch. ரொம்ப புத்திசாலி அவரு. பாருங்க, எங்க அண்ணா கிட்ட ஒரு டிஃபெண்டர் இருக்கு. ரொம்ப புத்திசாலி அவரு. சார், இந்த அந்தகனை வச்சுக்கிட்டு அந்தாட்சரி விளையாடுறதுக்கு எனக்கு சரின்னு தோணல. இல்லையா? அதனால தான் இவரை சாவடிச்சிருவாங்க. நீ அந்த ஃபேக்டரியை பார்த்தியா? இங்க இருக்கிற முக்கிய புள்ளியான பழைய எம்பி வின்சென்ட் ஜெரோமோட இந்த ஃபேக்டரிக்குள்ள 100 பேரை கொளுத்தி போட்டாலும் ஜெரோம மீறி நமக்கு தெரிய வராது. இந்த விக்டருடைய வாக்குமூலம் மட்டும்தான் வசீமை கொண்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே லீட். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப மாறி போயிருந்தான் சார். மோசமான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆன்லைன் கேமிங், பெட்டிங், அதிலே நிறைய பணத்தை அழிச்சிட்டான். பொய். வசீமோட நம்பருக்கு வந்த கடைசி கால் உங்ககிட்ட இருந்துதான். அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? அதுவும் வழக்கம் போல காசுக்காக தான் கால் பண்ணான். வசீம் பேர்லயும் தாரிக் பேர்லயும் தானே எல்லா பிசினஸும் நடக்குது. நீங்க எந்த நோக்கத்துல கேக்குறீங்கன்னு புரியுது. அவன் இறந்து இவ்வளவு நாள் ஆகியும் உங்களால விசாரிச்சு எதையும் கண்டுபிடிக்க முடியல, அப்படித்தானே? பிளேட்டை திருப்பிட்டாரு பாருங்க. நாங்க எதுவும் கண்டுபிடிக்கலன்னு யார் சொன்னாங்க தாரிக்? إلى حضرة روح نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. பாருங்க, தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இந்த படத்துல பிஜிஎம் செம்மையா இருக்கும் மக்களே. வேற லெவல்ல போட்டு வச்சிருப்பாரு. ரவி பாசு ஓடுறாரு. ஹலோ ஈஷா, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும். ஓகே, வேர் ஆர் யூ நவ? நான் வசீமோட வீட்டுக்கு சடங்குக்கு வந்தேன். இங்க நீ உடனே கிளம்பிங்க வா. கடத்திடுவானுங்க.
அவனோட ஃப்ரெண்டு வசீம் என் பிசினஸ்க்கு தேவையில்லாம தடையா இருந்ததுனால அவனோட இக்கா என் பார்ட்னர் தாரிக்கே சொன்ன அவனை கொல்ல சொல்லி. அவனுக்கும் இதுல லாபம் தான், ஆனா தடையா இருக்கான். நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் மாற போறது இல்ல. ரசல், அவனை தீத்துரு. அவனுக்கான லட்சம் தீக்கிற குடும்பத்தை ஆளுங்க சொல்லுவாங்க. அண்ணனே. தாரிக்க காப்பாத்தணும் தான் சொன்னான். அந்த அளவுக்கு அவனுக்கு அண்ணனை பிடிக்கும். நம்ம ஹார்ட் பீட் ரேஸ் ஆனாலும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு உயிரை கொடுத்தது அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்றேன்? கண்ணு தெரியாதவன்னு உன்னை சும்மா விட்டா நீ எப்படிடா என்ன கண்டுபிடிச்சா? என் பர்ஃபியூம் என் மேல போன வாசம் வீசுண்டா. The scent of death. நீங்க செய்யறது ட்ரக் பிசினஸ் எனக்கு தெரியும். உங்களை எப்படி அழைக்கிறேன்னு பாரு. அப்புறம் ஸ்மெல் பணம் நாத்தம் நாறுது. செத்து கெட்டு போய் புழு பூத்த பணத்தோட கேவலமான நாத்தம் உண்ணுது. வந்துடுச்சு அவருக்கு. Come here. Shoot. ஐயோ பாத்தீங்களா? சார், திரிஷூர்ல அவங்க அட்டாக் பண்ணாங்க. பொருளை மீட்டெடுத்தாலும் போன நிம்மதி திருப்பி கிடைக்காதுல்ல டோனி சார். இனிமே அவங்க கூட பிசினஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது. எங்களை தப்பா நினைக்காதீங்க சார். டோனி சாரோட கோல்டை விற்கிறதா இருந்தா நாங்க எப்போ அதை வித்திருக்கலாம். டோனி சார் ப்ளீஸ். பிஜிஎம் வேற மாதிரி. யூ நீல் டவுன். செமையா இருக்கும். வில்லனோட பிஜிஎம் வேற மாதிரி இருக்கும். போட்டு உட்கார. I have something special for you. Do your job well. Fine. இப்படி ஒவ்வொருத்தரையா கொல்றதுக்கு அவங்க எலியோ பூனையோ இல்ல, ஒரு குருட்டு பையன் கண்டுபிடிச்சிருக்கான். Are you not ashamed? How do you feel now? Better. பசங்க கன்ஃபியூஸ் ஆனா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நீதான். இறந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியாம இருக்கிறதுக்கு இது யுத்தமோ போராட்டமோ இல்லை. பாடியோட ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இருக்கக்கூடாது. இல்லைன்னா போலீஸ் மோபம் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவனை ஆசிட்ல கரைச்சிருக்கோம். பெத்தவங்களால கூட அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. Don't follow your brother's footsteps. Cyrus is insane. பலத்தை வச்சு காரியத்தை சாதிக்க முடியாது. Apply your brain. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் you can approach me. I am with you always. ஐயோ, நீங்க எதோ சொல்ல வந்தீங்க? இது ஒரு ஆம்பளையோட பாடி. கிட்டத்தட்ட 20 ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கலாம். ட்ரெஸ்ஸும் பெல்ட்டும் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா உருகி போயிருக்கு. ஐயோ, ஆசிட பயன்படுத்திருக்காங்க.
சில ஸ்பெஷாலிட்டி இருக்கிற கெமிக்கல் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் குளோரைடு தண்ணில கரைச்சும் நம்ம இப்பதான் இருக்கு இது மத்த மார்க்கோ வரப்போறாரு. கண்டெய்னர்ல பாதுகாக்க முடியாது. அதனால ஹைலி ரெசிஸ்டன்டான பாலிஎத்திலீன் மாதிரியான கண்டெய்னர்ஸ்ல தான் சேகரிப்பாங்க. இட்ஸ் ரியலி டாக்ஸிக் அண்ட் கரோசிவ் அண்ட் கேன் காஸ் சிவியர் பர்ன்ஸ். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு மேல கடைசி எனக்கு கால் பண்ணாரு. என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா லைன் கிடைக்கல. அவரு வீட்டுக்கும் போகல. விக்டர்னு தானே சொன்னீங்க அவன் பேரு? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பாய் ஃப்ரெண்ட். அண்ட் ஹீஸ் பிளைண்ட். பிளைண்டா? அதான் செத்துட்டானே. பேருக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? 3 years. விக்டர் ஒரு பர்ஃப்யூமர் அண்ட் ஹீஸ் வெரி ஸ்மார்ட். அவன் வீட்டுக்கு தெரியாம டிராவல் எல்லாம் பண்ணுவான். எதனாலும் என்கிட்ட எல்லாமே சொல்லுவான். பட் சார், இப்போ எனக்கு என்னமோ எதுக்கும் அவருடைய போட்டோவும் டீடைல்ஸும் கொடுத்துட்டு போங்க. வெயிட் சார், பார்வை இல்லாத விக்டர்னா? எஸ், நம்ம விக்டர் தான். அந்த பொண்ணுகிட்ட இருந்து மேக்ஸிமம் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்படியே அந்த விக்டருடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணிடு. அந்த பாடியை இந்த பொண்ணுகிட்ட காட்டுமா சார்? ஆசிட்ல உருகின உடம்பு மட்டும் உள்ள டோர்ஸை அவளுக்கு காட்ட போறோம். முதல்ல அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ண. இறந்து போனது விக்டர் தானா இல்ல வேற யாராவது தானே கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். சாகுல் சார், அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த பையனே தான் விக்டர். அடார் ஜார்ஜோட கடைசி தம்பி தான் இந்த விக்டர். வசீமோட மர்டர் கேஸ்ல சாட்சியா தான் விக்டர் நம்ம கிட்ட வந்தான். நம்ம டேட்டா பேஸ்ல விக்டருடைய டிஎன்ஏ ஜார்ஜ் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. எதுக்கும் பயப்படாத ஜார்ஜை பார்த்து நாம பயந்துதான் ஆகணும். ஆனா அங்க ஒரு நாய் இருக்கு. an obedient pitbull. தத்து பிள்ளையான மார்க்கோ. ஜார்ஜுக்கு வியாபாரம் முக்கியம்னா மார்க்கோவுக்கு குடும்பம் முக்கியம். சின்ன வயசுல நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செஞ்ச அடிதடி கேஸ் எல்லாமே அளவுக்கு அதிகமா மார்க்கோ மேல இருக்கு. அவரோட பேர் சொல்லும் போது அது ஒரு பீஜம் வந்துச்சு பாருங்க. இத்தாலிக்கு நாடு கடத்திருக்கான் ஜார்ஜ். வர மாதிரி வர போறாரு. சம்பவம் இருக்கு. ஜோக்கா இருக்கும் இன்ட்ரோ வரும்போது. இல்லைன்னாலும் கோல்டு பிசினஸ்ல நியாயமே இருக்காதுன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கொன்னும் கொலை செய்ய வச்சும் இவ்வளவு பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஆம்பளைங்கள கடைசியில சவப்பெட்டியில போறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். சார் சொல்றதுலயே ஒரு விஷயம் இருக்கு. நான் இறந்து போன அந்த பார்வை இல்லாத பையன் இருக்கானே, அவனுக்கு சொந்த பெரியப்பானா எனக்கும் வருத்தம் இருக்கு. எங்க இந்த குடும்பத்தோட தலைவன் ஜார்ஜ காணும். வேற மாதிரி இருக்கும் இந்த இன்ட்ரோ அவரோட. வேற லெவல் மக்கள். பிஜிஎம் பாருங்க. அவருக்கு அந்த மாதிரி பிஜிஎம், இவருக்கு இந்த மாதிரி. மார்க்கோ வேற மாதிரி இருக்கும் அந்த பிஜிஎம். அண்ணா, கோட்டயத்துல இருந்து திரிஷூர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. செய்ய வேண்டிய மற்ற சடங்கெல்லாம். என்ன சடங்கு? ஒரு மாமிச பிண்டத்தை தரிசனத்துக்கு வைக்கணுமா? பிறக்கும் போது ஆண்டவன் அவனுக்கு பார்வை கொடுக்கல. இப்ப எடுக்கும் போது கையும் இல்லை, காலும் இல்லை, தலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம். ஏதாவது ஒரு பொய் சொல்லி மற்ற வேலையை பாருங்க. இல்ல மார்க்கோ வேண்டாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சா போதும். கட்டி பிடிச்சி அழுவுறதுக்கு கூட
இங்க ஒண்ணும் இல்லை. மார்க்கோவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு இந்த ஷாட்டு. இவரு தான் சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியுமா மார்க்கோ? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? You shut up. He is a hero. He has huge swag. ஆனா அம்மா சொல்றாங்க அங்கிள் ஒரு டாகா, நம்ம வீட்டோட காவல் நாயா. அது உங்க அம்மாவுக்கு மார்க்கோ அங்கிள பிடிக்காதனால தான். He is a hero, சூப்பர் ஹீரோ. No, devil. ஓ இப்பதான் இன்ட்ரோ. ஃபேமிலில யாருக்கு என்ன ஆனாலும் சரி கேட்க ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா நமக்கு ஒன்றும் ஆகல. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு ஒரு கால் வந்தது. A ransom call. ஜார்ஜ், நான் தான் ஜானி. அட ஜானி நீயா? சொல்றேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால அடமானம் வச்சு பணம் வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண? நீ நேரா பீடிக்கு போக வேண்டியதானே? அடமானம் வைக்க போறது தங்கத்தை இல்ல, வேற ஐட்டம். உன் தம்பியை நான் தூக்கிட்டேன். செல்ல தம்பி உனக்கு வேணும்னா 4 கிலோ. எந்த தம்பி? அந்த தம்பியா இந்த தம்பியா? அவன் நாய் கூண்டுல இருக்கான், பெல்ஜியம் மில்நாய்ஸ். அவனை அது கடிச்சு குதறக்கூடாதுன்னா நான் சொன்னபடி நீ கேளு. விக்டர் விக்டர் இல்லையே, மார்க்கோ. ஓ இந்த சீனு எப்படி இருக்கு பாருங்க. இவரோட கை அப்படி துண்டா இருக்கு. டேய் விக்டர், எங்க போனா இவன்? விக்டர், இவரு தானே பேசுறது? ஓ எல்லாமே பாருங்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு. தப்பான ஆளை தூக்கிட்டாங்க. ஓ இப்பதான் இன்ட்ரோ வேற மாதிரி இருக்கும். விக்டர் தானே இப்ப கடத்திட்டு போனாங்கன்னு கால் வந்தது. தம்பின்னு தான் சொன்னான், ஆனா அது விக்டர் இல்ல. ஓ இன்ட்ரோவை மிரட்டி வச்சிருப்பானுங்க. வருங்க அந்த பரதேசி ஜானி பணயமா கேட்ட அடமா பதம் பார்க்காம விடாது. இன்ட்ரோ பாருங்க எப்படி இருக்குன்னு. ரணக்கொடுமா யோ கண்ணா இது. He is a wrong person. Yeah. Hey Rose, I'm a dog lover. I have a husky. His name is Rocky. நீங்க ஆள் மாறி வந்துட்டீங்க.
ஓ சே ஏன்டா அவங்க பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பிஜிஎம் தான் மக்களே வேற மாதிரி. ஓ பா வேற மாதிரி. சைக்கோ அவரு. You are dealing with the wrong person. ஓ நல்லா இருக்கு அந்த ஷாட்டு. ஏ ஓ முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த பீஜம் வேற மாதிரி மக்களே, செமையா இருக்கு இந்த ஷாட்டு. மக்களே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் இன்ட்ரோ வரைக்கும் தான் பார்க்கணுன்னு இருந்தேன், அதே மாதிரி பார்த்து முடிச்சிட்டேன் மக்களே. வேறு லெவல் இன்ட்ரோவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வேறு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் டாக்லாம். ஆனால் இந்த படத்தில் டாக்கை வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. மொதல் வாட்டி எப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியல மக்களே. அந்த சீனை ராங் பர்சன் கிட்ட வந்துட்டு டீலை வந்து பண்ணுறாங்க. அது ராங் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கோ. அவர்கிட்ட வந்துட்டு டீல் பண்ணால் அவர் இப்படி தான் டீல் முடிப்பார். அது வேறு லெவலில் வந்து காட்டியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோவே செம்மையாக இருந்துச்சு மக்களே. செம்மையான ஃபைட்டு, ரண கொடூரமாக இருந்துச்சு. எல்லா சீனும் ரத்தமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும். அதை நான் அப்படியே போட முடியாது மக்களே. அந்த சீனை நான் அப்படியே போட்டேன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே தூக்கிடுவேன் நீங்கள். அதனால் நான் அப்படி போடலை. அந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போடுவேன். ஆனால் பாருங்கள் மக்களே, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் பிஜிஎம் வேறு லெவல் மக்களே. வில்லனுக்கு பிஜிஎம் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மார்க்கோட அண்ணன் அவருக்கு பிஜிஎம் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் மார்க்கோக்கு பிஜிஎம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வேறு லெவல் மக்களே இந்த படத்தில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் அந்த ஒரு ஷாட்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்தில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோவிலே வந்துட்டு நிறைய ஷாட்டை வந்து காட்டியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. இந்த படம் யார் பார்க்கலன்னு கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கும் எல்லா சீனும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அந்த சீன்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பட்டுவுக்கு வந்துட்டு அது ஒரு இன்ட்டு வச்சு முடிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் நல்ல படம் தான் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மலையாளத்தில் வந்துட்டு இவ்வளோ கொடூரமான படம் வருமானு நான் நினைக்கவே இல்லை. வந்துருச்சு மார்க்கோ படம் தான் மக்களே. அந்த அளவுக்கு வந்துட்டு கொடூரமாக இருக்கும் எல்லா சீனும். அது மட்டும் இல்லை, மார்க்கோ தம்பியா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருப்பார். அவர் அவ்வளோ புத்திசாலி, கண்ணு தெரியாமையே வந்துட்டு அந்த கட்டவனை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஒரு கட்டவன் இருப்பான் பாருங்க, நான் முதலே சொல்லியிருப்பேன் பாருங்க, அந்த கேரக்டரு எனக்கு வந்துட்டு பிடிக்காம போயிடும். ஒரு கட்டத்தில் ஒரு வில்லன் வருவான், அவன் அதுக்கு மேலேயா இருக்கும். நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இந்த படத்தை, கண்டிப்பாக பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம வந்துட்டு தமிழில் தான் பார்த்து முடித்தோம் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. வர வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம், அந்த ஃபுல் படத்தையே நம்ம வந்துட்டு முடிச்சிருவோம். கண்டிப்பாக வந்துட்டு பாருங்க மக்களே, எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர எல்லா ஃபைட் சீனும் வெறித்தனமாக இருக்கும் மக்களே, அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் குழு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பலமாக இருக்காங்க இந்த படத்தில், அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஃபைட் மாஸ்டரும் செம்மையாக வந்து
ஃபைட் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு சீன் அந்த மாதிரி மக்களே சினிமாட்டிகிராஃபர் வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பார். டேரக்டர் வந்துட்டு வேறு மாதிரி வந்து படத்தை வந்து பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் எங்கேயும் போயிட்டார். படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்து மியூசிக் தான் வந்துட்டு அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் ரவி பாசு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே படம் பார்க்கும்போது. ஃபைட் சீன் வர்றதா இருக்கட்டும், அப்புறம் எமோஷன் சீனு, அப்புறம் லவ் சீனு எல்லாத்துலேயும் வந்து பிரித்து விட்டுருப்பாரு பிஜிஎம்மு ரவி பாசு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். அதனால தான் யார் பார்க்கலான்னு கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே. மட்டும் இல்லை மக்களே, உன்னி முகுந்தன் சார் வந்துட்டு வேறு மாதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நல்லாயிருக்கும் அவரோட நடிப்பு இந்த படத்தில். நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். வேறு மாதிரி வந்து நடிச்சிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டர். அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவரோட ஃபேமிலிக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் கடைசியாக இந்த படம் பார்த்து முடிச்சிட்டோட தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து சபம் பண்ணுவார் அந்த கிளைமேக்ஸில். வேறு மாதிரி இருக்கும் மக்களே. ஆனால் நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது. அந்த எமோஷன் எல்லாம் கலந்து அதெல்லாம் தாறுமாறாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக யார் பார்க்கலன்னு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உடனே நிறையா வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே.